மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க பாடப்பகுதியா அமைந்திருக்கக்கூடிய 8வது கட்டுரையாகிய தூது செல்லாயோ கிளியே அப்படிங்கிற கட்டுரையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கட்டுரையை எழுதியவங்க மகேஸ்வரி அம்மா அவர்கள். முதல்ல தூது பற்றிய ஒரு சிறு அறிமுகம். 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான் இந்த தூது இலக்கியம். முற்காலங்களில் பார்த்தீங்கன்னா அரசியல் நட்புக்காக இந்த தூது பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்குது. இந்த தூது பற்றிய சிறு குறிப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடியது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா, ராமாயணத்துல அனுமன் அங்கதன் தூதும், மகாபாரதத்துல கண்ணன் உளுங்கன் தூதும் இடம்பெற்றிருக்கக்கூடியதை நம்ம அறிய முடிகிறது. அடுத்ததா தூது பற்றிய இலக்கணம். இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூலில் அமைந்திருக்கக்கூடிய விளக்கம் பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் மூலமா அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பாடல் பயில் தரும் கலிவெண்பாவினாலே, பயில் தரும் பழக்கம் உடைய கலிவெண்பா அப்படிங்கிற பாவகையினாலே உயர்திணை பொருளையும் மனிதர்களையும் அக்ரிணை பொருளையும் 1 அறிவு முதல் 5 அறிவு வரை உடைய உயிரினங்களையும் சந்தியின் விடுதல் தூதாக விடுதல் முந்துரு தூது என முற்காலத்தில் தூது என்று பாட்டியல் புலவர். பாட்டியல் அப்படிங்கிறது என்னங்கன்னா, சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறும் ஒரு நூலைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பாட்டியல் நூல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு தூதுக்கும் இலக்கணம் சொல்லியிருக்காங்க. தூதும் ஒரு சிற்றிலக்கியங்கள்ல ஒரு வகைதான். அந்த பாட்டியல் நூலை எழுதிய புலவர்கள் நாட்டினர் தெளிந்தே ஆராய்ந்து கூறியுள்ளனர் என்பதன் மூலமா நம்ம தூது அப்படிங்கிற இலக்கியம் பார்த்தீங்கன்னா எந்த வகையில பாடப்படும், அதுல வந்து எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் வந்து தூதாக விடப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததான் ரத்தின சுருக்கம் அப்படிங்கிற நூல்லையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள்களை தூது விடுவாங்க அப்படிங்கிறத பற்றிய செய்திகளும் இடம்பெற்றிருக்குது. அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் மூலமா அந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் பிள்ளை. இயம்புகின்ற சொல்லும் காலத்தில் எகினம் அப்படின்னா அன்னப்பறவை, மயில், பிள்ளை அப்படின்னா கிளி. பயன்பெறு மேகம், மேகம், பூவைனா நாகனவாய்ப்புல் அப்படிங்கிற அந்த பறவை, பாங்கி அப்படின்னா தோழி. அடுத்தது நயந்த குயில், குயில். அடுத்தது பேதை நெஞ்சம், மயங்கும் நெஞ்சம் அதாவது மனம், தென்றல் காற்று. பிரம்மம் அப்படின்னா வண்டு. இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 பெருக்கல் 5 10 மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 10 பொருள்களும் தூதுரைத்து வாங்கும் தொடை. தூதை வந்து யாரு சொல்லி அனுப்புறாங்களோ அந்த செய்தியை வந்து யாருகிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லிட்டு வாங்கும் தொடை பெற்று வரும். எதை? தொடைனா மாலை, மாலையை பெற்றுக்கொண்டு வரும். இதன் மூலமா வந்து எந்தெந்த பொருட்கள் எல்லாம் வந்து தூது செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது அல்லது இலக்கியங்களை கற்பனையாக பாடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது தூதிக்குரிய காரணங்கள். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா காலங்கள்ல ஒரு அரசன் இன்னொரு அரசன் கிட்ட தூதுவர் வாயிலா செய்தியை சொல்லி அனுப்பும் பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்றுதான், அந்த போர் சூழல்கள்ல தூது சொல்லி அனுப்புறது அப்படிங்கிறது இருந்த ஒன்று. ஆனா இதே பழக்கம் பார்த்தீங்கன்னா பிற்காலங்கள்ல என்ன ஆயிருக்கு, கற்பனை வடிவ மாற்றமா இலக்கியங்கள்லாம் அமைஞ்சிருக்குது. பேசாத பொருள்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பேசக்கூடியதா தூது செல்லக்கூடியதா இலக்கியங்களை கற்பனைப்படுத்தியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அகப்பாடல்கள்ல பறவை, விலங்கு, மேகம், காற்று போன்றவற்றையும், பக்தி பாடல்கள்ல ஆழ்வார் நாயன்மார்லாம் அந்த பக்தி பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த பாடல்கள்ல குயில், அன்றில், புறா, வண்டு, கிளி, நாரை இவையெல்லாம் வந்து தூது பொருள்களா பயன்படுத்தப்பட்டதா இலக்கியங்களை கற்பனை செய்து பாடியிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ் இலக்கியங்கள் அமைந்திருக்கக்கூடிய சில தூது செய்திகளை பற்றி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாயகன் நாயகி காதலுக்கு தூதை பயன்படுத்தியமைய ஆழ்வார் நாயன்மார் பக்தி பாடல்கள்ல எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பெரிய காவியங்கள்ல எல்லாம் காதலர் தூதலா இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது.
உமாபதி சிவாச்சாரியார் அப்படிங்கிற அந்த சைவ சமயத்து சான்றோர் வந்து தன்னெஞ்சியே தூதாக அனுப்பியதை தெரிஞ்சுக்க முடியுது. இதே ஒரு முழு நூலாக கூட இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பையும் உடையதா இருக்குது. இந்த வகையில தூது அப்படிங்கிறது இலக்கியங்களை எத்தகு தனிச்சிறப்புடையது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உமாபதி சிவாச்சாரியார் வந்து தன் நெஞ்சத்தை தூது விடக்கூடிய நிலையில ஒரு தனி நூலாவே அது வந்து ஏற்றிருக்கார் அப்படிங்கிற நிலையில தூது அப்படிங்கிறது ஒரு தனி வகை இலக்கியமாகவே வளர்ந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிலையில தூது அனுப்பக்கூடிய இந்த பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையாக கற்பனை செய்யப்பட்டிருக்குது. மேலே சொல்லப்பட்டது இல்லாம வேறு என்னென்ன பொருட்கள் வந்து இந்த தூது இலக்கியத்துல தூது செல்வதாக பாடப்பட்டிருக்குது அப்படின்னா பணம், நெல், துகில்னா ஆடை, புகையிலை, மான், காக்கை, தமிழ் போன்றவற்றையா தூது அனுப்புவதற்காக கற்பனை செய்து புலவர்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நூல்கள்ல என்னவும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா அந்த தூது செல்லக்கூடிய பொருள்களுக்கான சிறப்புகளையும் ஆற்றலையும் சொல்லியிருப்பாங்க. எந்த பொருள் தூது செல்லுதோ அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாத சிறப்பான ஆற்றல்கள் வந்து நிறைந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை நம்ம இதுல மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தூதின் பேரின்ப காதலும் உள்ளடக்கமும். இப்ப பெரும்பாலான நூல்கள் பார்த்தீங்கன்னா பேரின்ப காதலை பற்றியே பாடக்கூடியதா பேசக்கூடியதா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா உலா வரக்கூடிய கடவுளை விரும்பக்கூடிய தலைவியானவள் அந்த கடவுளிடம் தூது அனுப்புவதா இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இது பேரின்ப காதல். அதாவது கடவுள் மாட்டு மானிடப்பெண் அனுப்பும் தூது, அதனால இது பேரின்ப காதல். அதனால இந்த நூல்கள் எல்லாம் எதையை சார்ந்தது அப்படின்னா புறத்துறையில கடவுள் மாட்டு மானிடப்பெண் நயந்த பக்கம் அப்படிங்கிற துறையை சார்ந்த. நயந்த அப்படின்னா விரும்பிய. அப்புறம் இந்த தூது நூல்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா தூதுவன் பெருமை. அதாவது இந்த தூதுவின் பறவைகள், பேசாத பொருட்கள் பல்வேறு சொல்றோம் இல்லைங்க, அந்த தூதுவன் பெருமை, தலைவன் சிறப்புகள். அதாவது யாருகிட்ட இங்க பாத்தீங்கன்னா கடவுள் சொல்றாங்களா, அந்த கடவுள் தான் இங்க தலைவன். தலைவன் சிறப்புகள், தூதுவனின் வழி, தலைவனை காண வேண்டிய நேரம், சொல்ல வேண்டிய செய்திகள். இந்த செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசை முறையில ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுவரை பார்த்தீங்கன்னா தூது இலக்கியம் பற்றிய தூது பற்றிய அறிமுகங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க பாடப்பகுதி அமைந்திருக்கக்கூடிய அழகர் கிள்ளை விடு தூது பற்றி தான் பார்க்க போறோம். அழகர் அப்படின்னா திருமால், பிள்ளை தூது, திருமாலிடம் கிளையை தூது அனுப்பிய அந்த பிள்ளை விடு தூது இலக்கியத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த அழகர் கிள்ளை விடு தூது நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல பத்தடை சொக்கநாதர் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை வந்து இயற்றிய புலவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்னு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 239 கன்னிகளை உடையது. 2 வரிகளை உடைய பாடலை தான் நம்ம கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சைவர்கள் அப்படின்னா சிவன் பற்றிய பாடல்களை, சிவபெருமான் இறைவன் பற்றிய பாடல்களை பாடுவாங்க. ஆனா இந்த பலபட்டடை சொக்கநாதர் சைவராக இருந்த நிலையிலும் அழகர் பற்றிய பாடல்களை பாடியிருக்காங்க. அதாவது வைணவம் சார்ந்த அழகர் திருமால் பற்றிய பாடல்களை எல்லாம் பாடிக்கிறாரு. அதனால இவருடைய சமய பொறைய நம்ம இங்க தெரிஞ்சுக்க முடியுது, சமய பொதுமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அழகர் கிள்ளை விடு தூது எந்த செய்தி இங்க சொல்லியிருக்கு அப்படிங்கறத ஒரு சிறிய செய்தியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமாலிரும் சோலையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகரிடம் உள்ளத்தை பறியொடுத்துறா ஒரு பெண். அந்த பெண் வந்து தன்னுடைய காதலை கிளியின் மூலமா அழகர்கிட்ட சொல்லி அனுப்புறா. அந்த கிளி என்ன செய்யுதுன்னா அவர்கிட்ட போய் அந்த பெண்ணினுடைய காதலை சொல்லிட்டு அந்த காதலை அழகர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமா மாலையை பெற்று வரும் அப்படிங்கிற செய்தியை உள்ளடக்கியதுதான் இந்த அழகர் கிள்ளை விடு தூது அப்படிங்கிற இலக்கியம். அழகர் கிள்ளை விடு இந்த நூல்ல பாத்தீங்கன்னா முதல்ல கிளியினுடைய சிறப்புகள் இடம்பெறுது. அந்த கிளியினுடைய சிறப்புகள் சொல்லக்கூடிய பல்வேறு பாடல்கள் உங்க பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. உங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல முதல் பாடலா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல்ல என்ன செய்தி இடம்பெற்றிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். கார் கொண்ட மேனி கடவுள் பெயர் கொண்டு. பொதுவாக இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா திருமாலினுடைய சிறப்புகளை எல்லாம் வந்து நம்ம கிளி பெற்றிருக்கு அப்படிங்கிற உயர்வு படுத்தி பாடக்கூடியதா அமைஞ்சிருக்குது.
கார்னா கார்மேகம். அந்த கார்மேகத்தினுடைய கரிய நிறத்தை கொண்ட திருமால் அந்த நிறத்தை கார்மேகத்தினுடைய கரிய நிறத்தை தன்னுடைய மேனிய நிறமாக கொண்டிருக்கக்கூடிய கடவுள் யாருன்னா திருமால். அந்த திருமாலினுடைய பெயரை கொண்டது. என்ன பெயர்? அரி அப்படிங்கிற பெயரை கொண்டிருக்கக்கூடியது எது அப்படின்னா கிளி. கரிய நிறம் கொண்ட மேனியுடைய கடவுளாகிய திருமாலின் அரி என்ற பெயரை கொண்ட கிளி அப்படிங்கிறது முதல் வரிக்கான செய்தி. அடுத்தது, நீர் கொண்ட பாயல் நிறம் கொண்டு. பாயல்னா படுக்கை. திருமால் பார்த்தீங்கன்னா ஆளிலையில ஆளிலைய படுக்கையாக கொண்டு சிறிய வயதில் அப்படியே படுத்துக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நீரின் மீது பாயல் அப்படிங்கிற ஆளிலையை படுக்கையாக கொண்டிருக்கக்கூடியவர். அதுல பாத்தீங்கன்னா என்ன நிறம் கொண்டது? பச்சை நிறம். இந்த பச்சை நிறத்தை தன்னுடைய மேனியின் வண்ணமாக கொண்டிருக்கக்கூடியது எது? கிளி. சீர்கொண்ட வையம் படைக்கும் மதனையும். சீர்கொண்ட சிறப்பை உடைய வையம் படைக்கும், உலகத்தை உருவாக்கும் படைக்கும், மதனையும் மன்மதனையும் மேல் கொண்டு சுமந்து கொண்டு, அதாவது இந்த உலகத்தையே படைப்பதற்கு அந்த உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதற்கு காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னா மன்மதன். அந்த மன்மதனை சுமந்து கொண்டு இன்பம் அளிக்கும் கிளியே. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கிளியாகிய அரசி அப்படின்னு சொல்லி இந்த கிளியினுடைய சிறப்பானது இங்கு பதிவு செய்யப்பட்டது. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கிளியினுடைய பெருமைகளை பார்வதி தேவி நம்மளுக்கு முன்னெடுத்து சொல்லும் பொழுது இந்த இருவடிவு கொண்டமையால் அப்படிங்கிற பாடலில் இருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த 2 வரிகளுக்குரிய செய்திக்கு முன்பு சில வரிகள் இருந்திருக்கு. அந்த வரிகளுக்கான செய்தியை சொல்லிட்டு அடுத்து இந்த 2 வரிகளுக்கான செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்வதி தேவி என்னங்கிறாங்கன்னா தத்தை அப்படிங்கிறது, அதாவது கிளி, வீரத்தில் சிறந்து விளங்கக்கூடியது இந்த கிளி. இந்த கிளி அழகான ஆபரணங்களை எல்லாம் கொண்டு விளங்கக்கூடிய காரணத்தினால கீரம் அப்படிங்கிற பெயருடையது. அதுவும் இல்லாம உயர்ந்த குணம் கொண்டவர்களுக்கெல்லாம் பேரின்பத்தை கொடுக்கறனால சுகவனம் அப்படிங்கிற பெயரையும் கொண்டது. அது மட்டும் இல்லாம அழகுல சிவப்பும் உடல்ல பசுமையும் அப்படிங்கிற 2 நிறங்களை கொண்டு விளங்கக்கூடியது. அதனோட தான் இந்த 2 வரிக்கான செய்தி அடுத்து இடம்பெறக்கூடியது. என்னது? இருவடிவு கொண்டமையால். இருவடிவு அப்படிங்கிறது என்ன? மனித உருவம், பறவை உருவம் ஆகிய 2 வடிவும் கொண்ட எங்கள் பெரிய திருவடிகள். பார்வதி சொல்றாங்க, எங்களுடைய பெரிய திருவடிகள் ஆகிய கருடனின் சிறப்புகளை வீறு எல்லாம் சேர்வாய் அப்படின்னா சிறப்புகளை எல்லாம் பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியானவங்க இந்த கிளியினுடைய பெருமையை பேசுறாங்க. மனித உருவம், கடவுள் உருவம், பறவை உருவம், மனித உருவமும் பறவை உருவமும் கொண்ட எங்கள் பெரிய திருவடியாகிய கருடனின் சிறப்புகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடியது இது இந்த கிளி அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு பாடல் மூலமாகவும் இந்த கிளியினுடைய சிறப்பு சொல்றாங்க. தத்தை, ஏற்கனவே இப்ப சொன்னோம். தத்தை அப்படின்னா என்னது? கிளி. தத்தை அடைந்தவர் ஏதத்தை அடையார். ஏதம்னா துயர். தத்தையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் துன்பத்தை அடைய மாட்டார்கள். அது மட்டும் இல்லாம வித்தை அடைந்தாய் உன்னை யார் மெச்சவர்களார். வித்தை பல்வேறு வகையான வித்தைகளை கற்றிருக்கக்கூடியதுனால உன்னை புகழ்ந்து சொல்ல முடியாத அளவு பல்வேறு புகழ்களை, சிறப்புகளை கொண்டு விளங்குகின்றாய். நீ தன்மை உடையது அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு சொற்களே இல்லை, செய்தியே இல்லை. ஏன்னா அத்தகு செய்திகள் இருக்குது. எங்களால சொல்வதற்கு சொற்கள் இல்லாத அளவு பல்வேறு வகையான சிறப்புகளை நீ கொண்டு விளங்கக்கூடியதாக இருக்கின்றாய். அடுத்தது முத்தமிழோர். முத்தமிழும் கற்றுக்கக்கூடியது பெரியவர்கள் கிளியினுடைய பெருமையை மேலும் மேலும் சிறப்புகளையும் எடுத்து கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கிளி பெருமையுடையதாகவே கருதக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். முதல் பார்த்தீங்கன்னா இறைவனும் சரி, நம்ம கற்றறிந்த சான்றோரும் சரி, நம்ம சாதாரண மக்களும் சரி, இந்த கிளியை சிறப்புடையதாக, பெருமையுடையதாக, தனக்கு பயன்படக்கூடியதாக ஏற்றி புகழ்ந்து கூறக்கூடியவர்களாகவே உள்ளதை நம்ம இங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மேலும் 2 பாடல்கள் மூலமாக அந்த கிளியினுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெய்யில் கை இட்டாலும் நீதான் பசுமை என்றே
கையிட்டு சுத்திகரிக்கலாம். அதாவது ஊரறிய பார்த்தீங்கன்னா சுடு நெய்யில சுட்டாலும் அது பச்சை நிறம் என்னாகாது, மாறாது. அத்தகு சிறப்புகளை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, 5 பூதத்தில் ஒன்றே ஆன படை. ஐம்பூதங்கள் நமக்கு தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுல ஒன்றே ஆன படை. 5 பூதங்கள்ல ஒரு படை எதுனா வன்னிங்கிறாங்க. வன்னினா நெருப்பு. நெருப்பு போன்றதுதான் எது, இந்த கிளி. அடுத்தது, அரசர்களுடைய 4 படைகளை, தேர், புறவின, குதிரை, யானை, காலாட்படை. இதுல பாத்தீங்கன்னா ஒன்று படை வந்து எது அப்படின்னா கிளி. இந்த 4ல ஒன்றா கிளி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இது முந்து 4ல் ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த அரசர்களின் படைகள்ல 4 படைகள் ஒன்றா இருக்கக்கூடிய படை கிளி அப்படிங்கிறாங்க. அடுத்தது, முந்து முதலான பொருள் 3ல் ஒன்றே. முந்து முதலான பொருள் என்ன சொல்றாங்கன்னா, அரி, அயன், அரண். 3 கடவுள் ஆகிய பரம்பொருள்கள். 3 கடவுள். அரினா திருமால், அயன்னா பிரம்மா, அரண்னா சிவபெருமான். இந்த 3 கடவுள்கள்ல ஒன்றானவன். இப்ப அரினா திருமாலினுடைய பெருமைகள் எல்லாம் பெற்றிருக்கு அப்படின்னு மேல படிச்சோம். அதனாலதான் என்னங்கிறாங்க, இந்த 3 பரம்பொருள்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய அரி, கிளி அப்படின்னு உயர்த்தி பேசக்கூடிய நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வாறு கிளியினுடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம அழகர் கிளை விடுத்தூது இலக்கியத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது, அழகர் சிறப்பும் பெருமையும். அழகர் அப்படின்னு நம்ம திருமால் அப்படிங்கிற செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இந்த 2 பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகரனுடைய பிறப்பின் பெருமையை எடுத்து சொல்லக்கூடியதா அமைஞ்சிருக்குது. என்ன பாடல்? அரி வடிவுமாய் பின் அரண் வடிவுமாகி பெரியது ஒரு தூணில் பிறந்து. அரினா நம்ம என்ன சொல்லுவோம், திருமால் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். அரண்னா சிவபெருமான். இந்த இருவருமாகவே யார் அப்படின்னா திருமால் விளங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்க பெருமை. இதெல்லாம் என்னது, சிங்க வடிவம் முதல்ல வந்து தோன்றிய பின்னர் நரனா மனித வடிவம் பெற்றவர் யார் அப்படின்னா நரசிங்கம். அவர் எதிலிருந்து வெளிப்பட்டார்? ஒரு தூணில் உள்ளிருந்து வெளிப்பட்டு வந்தவர். அதான் பெரியது ஒரு தூணில் பிறந்து, பெரிய ஒரு தூணிலிருந்து வெளிப்பட்டு முதலில் அரியான திருமாலாகவும் அரி வடிவுமாய் முதல்ல என்ன செய்யறாரு, அழியான திருமாலாக வெளிப்படுறார். பின் அரண் வடிவுமாகி பின் என்ன செய்யறாரு, அரணான சிவபெருமானமாகவும் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால 2 கடவுளாகவும் தோன்றி சிறப்புடையவர் அப்படிங்கிறது அந்த சிவபெருமானினுடைய அழகரினுடைய பிறப்பின் சிறப்பா இங்க சொல்லப்படுது. புது இலக்கியத்துல அழகர் கிளை விடுதூதின் மூலமா திருமாலினுடைய சிறப்புகள்ல பெருமைகளையும் பற்றி பேசும்பொழுது இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததுதான், திருமால் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே பாதுகாத்து அருள் புரிந்தவர் அப்படிங்கிற செய்தியை உள்ளடக்கிய பாடல் பகுதியை தான் பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா திருமால் வந்து அழைத்தல் தொழிலை செய்திருக்கார், அதன் தொடர்ச்சியா காத்தல் தொழிலையும் செய்திருக்கார் அப்படிங்கிற 2 செய்தியும் சொல்றாங்க. இதுல இரணியன் மட்டுமல்லாம இரணியனுடைய படைகளையும் அழித்த சிவனாக வடிவெடுத்து அழித்தல் தொழிலை செய்தவர் யார் அப்படின்னா இந்த திருமால் அழகர். அது மட்டும் இல்லாம பண்ணும் தொழிலை பகைத்து, அதாவது அழித்தல் தொழிலுக்கு பகையான தொழிலாக பண்ணும் தொழிலை பகைத்து, அழித்தல் தொழிலுக்கு பகையான தொழிலான நிலக்காப்பும் அணைந்து. நிலக்காப்பு அப்படின்னு நிலம்னா இந்த பூமி, காப்புனா பாதுகாப்பு, புவியை பாதுகாப்பதை செய்து உண்ணும்படி எல்லாம் உண்டு அருளி. ஊழி காலத்துல பாத்தீங்கன்னா உலகம் எல்லாம் அழிஞ்சிடும். அந்த அழிவு காலத்துல திருமால் என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக உலகத்தை வந்து தன் வாயுக்குள் வைத்து பாதுகாத்து அருள் புரிந்தார். உண்ணும்படி அப்படின்னா அந்த உலகத்தை வாயில் எடுத்து உணவாக போல வைத்துக் கொண்டு அருள் செய்தார், பாதுகாப்புக்கு அருள் புரிந்தார் அப்படிங்கிறத திருமால் குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில அரசர்கள் எல்லாம் வேறு உருவம் கொண்டு, தன்னுடைய உருவத்தில் இல்லாம வேறு உருவம் கொண்டு வந்து இறுதியில தன்னோட உருவத்தை பெற்று
திருமாலை வந்து அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஈடுபட்டாங்க. அந்த நிலையில திருமால் அந்த அரக்கர்களை அழித்து எத்தகு வீரச்செயலை உடையவராக விளங்கினார் அப்படிங்கிறத இந்த இரண்டாவது பாடல் மூலமா பார்க்கலாம். பூதனை தந்த பால் போதாமலே. பூதனை அப்படிங்கிறது ஒரு அரக்கி. அந்த அரக்கி செய்யறாங்க, ஒரு பெண் போல வடிவு கொண்டு திருமாலுக்கு பாடல்கள் செய்யறாங்க. அந்த நிலையில அந்த பூதனையின் பாலை அறிந்துவிட்டு அந்த பூதனை அப்படிங்கிற அரக்கி என்ன செய்யறாங்க, அழித்து விடுகிறார். அதுவும் இல்லாம பசித்து வேதனையும் பெற்று அப்படின்னா பிரம்மா பார்த்தீங்கன்னா திருமாலினுடைய தொப்புளிலிருந்து தோன்றியதாக சொல்லப்படும். நீங்க வேதனை பெற்று அப்படின்னா வேதங்களை படைத்த பிரம்மனையும் பெற்று, தன்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மனை பெற்றெடுத்தவர். வெளி நின்று அப்படின்னா அந்த வெளியெங்கும். திருமால் பார்த்தீங்கன்னா நிலம் முதல் ஆகாயம் வரை ஒரு நீண்ட திருவுருவை எடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளியெங்கும் நிறைந்து நின்றவர், நீண்டு நின்றவர். அடுத்தது தள்ளு நடை இட்டு தவழ்ந்து விளையாடும். அடுத்து இந்த தள்ளு நடை இட்டுங்கிறது வந்து சாய்ந்து நடந்து வந்தவர், சாய்த்து வீழ்த்தியவர் அப்படிங்கிறது. யாரைனா மருத மரம் வடிவுல வந்த அந்த அரசரை என்ன செய்யறார் திருமால், அழித்து விடுகிறார். அதைத்தான் என்ன சொல்றாங்க, மருத மரத்தை சாய்த்து, தள்ளு நடை சாய்த்து வீழ்த்துமாறு, நடையிட்டு நடந்தும், தவழ்ந்து தவழ்ந்தும், விளையாடும் விளையாடுபவன் யார் அப்படின்னா பிள்ளமை நீங்காத பெற்றியோன், குழந்தைத்தன்மை நீங்காத மாறாத செல்வுடையவன். வீர செயல்களை அரசர்களை அழித்தவனாக இருந்தாலும் அந்த நிலையில் வீரத்துடன் செயல்பட்டவன், அடுத்த நிலையில் குழந்தைத்தன்மை மாறாத இயல்புடையவனாக இருக்கக்கூடியவன். சிறப்புகளை எல்லாம் கொண்டவன் யார், அழகர் பிள்ளை விடுதோடு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திருமாலானவர். அடுத்த திருமாலினுடைய வேறுமொரு சிறப்பு, மாவும் நான் அப்படிங்கிற அந்த பாடலுக்கு முன்பு இருக்கக்கூடிய செய்திகள், சில செய்திகளை சொல்லிட்டு அடுத்து இந்த 2 வரிகளுக்கான செய்திகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமாலானவரை தன்மையுடையவர் அப்படின்னா ஊழி காலத்துல பார்த்தீங்கன்னா கடையூழி, நம்ம உலகம் அழியக்கூடிய காலத்துல உலகத்தை அழிக்கும் பிரபஞ்சம் அப்படின்னு உலகம் தான் அழிக்கக்கூடிய கடல் நீர் பரப்புல ஆளிலையில் இருக்கக்கூடியவன். அப்புறம் ஒவ்வொரு உள்ளத்தின் உள்ளும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவர் தான். அதாவது திருமாலையை நீங்கள் விடக்கூடிய அனைவர் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய தன்மையுடையவர். எனினும் இவ்வுலகத்துக்கு அப்பாற்பட்டவன். தெளிவான வெறுமையான இந்த வெட்ட வெளியில இருந்தாலும் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாதவராக இருக்கக்கூடிய புலனாகாதவர், கண்ணுக்கு தெரியாதவர், அனைவருக்கும் மிக அருகில் இருந்தும் அடைய முடியாதவன். யாரு, இந்த திருமால். அடுத்தது உயிர்களை நெருங்கி வெளியே எழுதும். இதுதான் 2 வரிகளுக்கான செய்தி நடக்குது. மாவும் நான் அப்படின்னா உயிர்களை நெருங்கி எழுதக்கூடிய பிரம்மனும் நான், மண் உயிரும் நான், அப்பிரம்மன் படைத்த நிறைபேருடைய உயிர்களும் நான். அல்லது அவ்விருவரையும் ஏவுவான் நான். விருவராறு, இந்த பிரம்மன் படைத்த உயிர்கள், அந்த இருவரையும் ஏவுவான், கட்டளை செய்து ஏவி தொழில்களை நடத்துபவனும் யார்தான், திருமால் தான். இத்தகு பெருமைகளை உடையவர் திருமால். திருமாலிருஞ்சோலையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகர் ஆகிய திருமாலினுடைய பெருமையிலிருந்து வேறுமொரு செய்தியை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பாற்கடல்ல அருகில் கொடுக்கின்ற அந்த பரம்பொருள் பாத்தீங்கன்னா முதலை வாயில மாட்டிக்கொண்ட போது காப்பாற்றிய ஆதிமூலம் அப்படிங்கிற யானையை வந்து கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம இந்த பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி போல செந்தாமரை மலரின் சிந்திய தேன் போல அப்படின்னா செந்தாமரை மலரிலிருந்து பொழியும் தேனை போல மந்தாகினி வழியும் வன்மையான். மந்தாகின கங்கை, வன்மையான வள்ளல் தன்மை உடையவன். செந்தாமரை மலர்லிருந்து தேன் வழிவது போல உலகம் கலந்த போது திருமால் என்ன செய்யறாரு, தன்னுடைய 3 அடிகளால உலகம் முழுமையும் கலந்தார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த வாமன அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை அளக்கக்கூடிய நிலையில ஒரு திருவுருவம் எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த உலகத்தை அளக்கும் போது பிரம்ம லோகத்தில் பிரம்மன் பூஜித்த நீர் வந்து திருமாலினுடைய பாதத்துல விழுந்து அது என்ன ஆகுது, கங்கையாக வழிய செய்த வள்ளல் தன்மை உடையவன். மந்தாகி வழியும், இந்த பிரம்மன் பூஜித்த நீர் வந்து என்ன ஆகுது, கங்கையாக வழிந்து ஓடும்படியாக செய்த வள்ளல் தன்மை உடையவன் யாரு, திருமால். அடுத்த பாடல், தன்னை ஈன்ற தாய்க்கு உலகத்தை வந்து தன்னுடைய வாயில் காட்டிய பெருமையுடையவர்.
அந்த பாடல் செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தான் அடுத்த பாடல். தெள்ளு மணிவாயில் காட்டி ஜெகம் புறம் உள்ளும் இருப்பது உணர்ந்தோன். அதாவது தன்னை ஈன்ற தாயாகிய யசோதைக்கு தெள்ளு மணிவாயில், தெள்ளுனா தன் அழகிய மணிவாய் திருவாயை காட்டி திறந்து காட்டி ஜெகம் உலகம் புறமும் உள்ளும் வெளியில் இருப்பது போலவே உள்ளும் தன்னுள்ளும் இருக்கின்றதை உணர்வித்தோன் தெளிவாக உணரச் செய்தவன் யார்? திருமால். இத்தகு சிறப்புகளை உடைய நிலைகளை பார்க்க முடிகிறது. அடுத்ததான் பல்வேறு வண்ணங்களை கொண்டவராக இருந்தாலும் திருமாலானவர் பார்த்தீங்கன்னா நீல நிறமாகவே இருக்கும். நீலமணியின் நிறத்தை கொண்டவர். அத்தகு தன்மையுடையவர். எத்தகு சிறப்புகளை உடையவர்? என் பிறவி 84 ஈராயிரமும். என் பிறவி அப்படிங்கிறது திருமால் தனக்கு தானே படைத்த எறும்பு முதலாக யானை ஈரான 84 லட்சம் பிறவிகளையும் 4 ஈராயிரம் 4 பெருக்கல் 2000 8000 84 லட்சம் பிறவிகளையும் தன் 10 பிறவி 10ஆல் தனித்திடுவோம். தன் 10 அவதாரங்கள் மூலமாக தீர்த்தறிய பெருமையுடையவன் யாரு? திருமால். இவ்வாறு திருமாலினுடைய பெருமைகள் அனைத்தும் கிள்ளை விடுத்துவதுல பேசப்பட்டிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. முதல்ல அழக கிள்ளை விடுத்துவதுல கிளியின் சிறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது திருமாலினுடைய அழகரினுடைய சிறப்புகள் பெருமைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்த்துப்போம். பகுதி 1 மூலமாக இத்தகைய செய்திகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். பாடத்தினுடைய மீதி செய்திகள் நம்ம பகுதி 2 வீடியோவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.